This is the face. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. நேற்று நேஷனல் மீடியா NDTV வந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு முதலமைச்சர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து நிறைய அமைச்சர்கள்லேருந்து எம்பிஸ்லேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. எல்லா அரசியல் கட்சி லீடர்ஸுமே வந்துட்டாங்க. விஜய் மட்டும் வரல. ஆனால் விஜய் இவங்க தேடி போய் அங்கே அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கான்க்ளேவ் பண்ணாங்க. ஆனால் ஆஃப் த ரெக்கார்டா ஓகே இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. நமக்கு உள்ள போனவங்களோட நேரடி தொடர்பு இல்லை, உள்ள போனவங்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே செவிவழி செய்தி தான். அது 100% உண்மையாக இருக்குமான்னு கூட தெரியாது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்ன நடந்தது தெரியாது. நம்ம பட் லாஜிக்கலாக சில விஷயத்தை யோசிக்கும் பொழுது, எனக்கு வந்து தகவல் படியும் யோசிக்கும் பொழுது, ஆக்சுவலி விஜய் வந்து இந்த கான்க்ளேவில் பேசுகிறதுக்கோ அங்கே வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கோ தயாராக இல்லை. ஏன்னா 2 விதமாக நடந்துச்சு. சிஎம் டெப்டி சிஎம்லாம் உட்காந்து இந்த டைரெக்டாக பேசினாங்க, ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணல. பட் எடப்பாடி அவர்கள், கமல், கனிமொழி எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து பேசிட்டு போயிருக்கலாம், இந்த இன்ட்ராக்ஷனுக்கு விரும்பலைன்னா. ஸோ 2மே பண்ணலை. இவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போய் பேசிட்டு வெளியே வந்து அவர்கிட்ட நாங்கள் என்னெல்லாம் பேசணும் இதெல்லாம் சொன்னார், அற்புதமான ஒரு அனுபவம் அப்படின்னு வந்து அதே ஒரு அவங்களுக்குள்ள உள்ளே போயிட்டு பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுக்கிறாங்க அவங்க சேனலோட முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதை தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு மீடியாவுக்கு அவர் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் ஒரு மீடியாவுக்கு பேசுகிறதுங்கிறது மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறது, கூப்பிட்டு ஆஃப் தி ரெக்கார்ட் பேசுகிறது ஃபஸ்ட் டைம் ஒரு மீடியாவில் பேசுகிறதா எப்படி கணக்காகுதுன்னு தெரியல இல்லையா? பட் லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தாலும் வந்த தகவல் படியும் ஆக்சுவலி பேட்டிக்காக தான் போயிருக்கிறதா தகவல். பேட்டி சரிவர வரல. பேட்டி சரிவர வராததுனால விஜய் வேணாம், இந்த பேட்டியை ஒளிபரப்ப வேணான்னு சொல்லி, வேணாம் ஜஸ்ட் பேசின விஷயத்த நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சொல்லிக்கோங்கன்னு அதனால வெளியே வந்து தகவலை மட்டும் சொன்னதா ஒரு தகவல் வருது. லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா பேட்டிலாம் வேணாம், சும்மா அவங்க வந்து பேசிட்டு போங்க ஆஃப் தி ரெக்கார்ட்னு ஒரு மீடியா எப்படி கூட முடியும்? ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தப்பாயிடுமே. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், நீங்கள் ஒரு மீடியா பர்சன். நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கலாம், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம், நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம். நான் இல்லை பேட்டிலாம் ஒன்று வேணாம், சும்மா வந்து ஆஃப் தி ரெக்கார்ட் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டேன்னா இது தப்பு இல்லையா? நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை உதவி கேட்பதற்காகவோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ விஷயத்துக்காக நடந்த டிஸ்கஷன் மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ லாஜிக்கலி அது தப்பாயிடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த தகவல் ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. விஜய் பேட்டி கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ சரியாக வரல, அதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்னு விஜய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால. ரிக்வஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களே ஃபேன் பாய்ஸ் மாதிரி தானே வெளியே வந்து பேசுகிறாங்க. இல்லை இன்டர்வியூ எனக்கு திருப்தி எல்லாம் வேணாம், போட வேணாம், ஜஸ்ட் சொன்ன தகவலை மட்டும் வெளியே சொல்லிக்கோங்க அப்படின்னு கூட விஜய் சொல்லியிருக்கலாம். அப்படியா போட வேணாமா சார்? அப்போ இந்த விஷயம் பேசுறது மட்டும் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டுமா? வேணாம், அது வேணா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட வேணாம், இந்த மேட்டர் வேணாம், இதெல்லாம் சொல்லிக்கோங்க அப்படின்னு கூட நடந்திருக்கலாம். ஏன்னா பேட்டி எடுக்க வர்ற நீங்கள் அவரோட ஃபேன் பாயாக மாறிட்டீங்கன்னா அவர் சொல்ல தான் நீங்கள் கேட்பீங்க. பேட்டி எடுக்க போகிறவங்க நடுநிலையாகவும் ஒரு ஒரு நியாயமான கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கணுங்கிற எண்ணத்தில் போனால் தானே அது முறையான இன்டர்வியூ ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லாம் விஜய் எழுந்துட்டாரு, விஜய் கிளம்பிட்டாரு, விஜய் ஷர்ட் போட்டுட்டாரு, விஜய் கார் கிளம்பிருச்சு அப்படின்னு 24 ஹவர்ஸும் அவருக்கு அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே. இன்னும் இவ்வளோ தூரம் அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஊடகமாகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இங்கே இருந்தது. அப்போ நேஷனல் மீடியா தான் சரியாக இருக்குன்னு நம்ம இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேஷனல் மீடியாவே அப்படி ஒரு கவர்ச்சிக்கு அடிக்ட் ஆகி ஒரு வியூஸை தேடி ஒரு செலிபிரிட்டியை தேடி ஓடக்கூடிய மனநிலையில் தான் நேஷனல் மீடியாவும் மாறிடுச்சா? அப்படி தான் அதை NDTVயை பார்க்கணுமா? அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறவங்க கூட வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் அதை பண்ணவங்க தான். ஓகேவா? இங்கே இருக்க மீடியா பர்சன்ஸ் வந்து விஜய் மேலே பெரிய அந்த திரை கவர்ச்சியோட மீடியா பர்சன்ஸ் பெருசாக இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் டிஆர்பின்னு ஒன்று இருக்குது, வியூஸ்னு ஒன்று இருக்குது டிஜிட்டல் சேனலில் போகிறது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணதாக தான் பார்க்குறோம். இப்போ NDTV மாதிரியான ஒரு பாரம்பரியம் மிக்க சேனலுக்கு அது நீடான்னு கேட்டால் இல்லை. விஜய் கான்க்ளேவ் நடத்தணும், நீங்கள் வாங்க சார், வரலன்னா போங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்க. இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க இந்த ஸ்பீச்சை, நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்கன்னு விட்டு போக வேண்டியதான். அதையும் விடாமல் அதையும் தாண்டி அவர் வீட்டுக்கு போய் பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்கிறது ஒரு தகவல். பேட்டி எடுக்காமல் கூட இருந்துக்கலாம், சரி பேட்டியெல்லாம் இல்லையா சார், ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போகிறோம் சார், ஆஃப் தி ரெக்கார்ட் பேசிட்டு போகலாமா அப்படின்னு கூட கேட்டு நடந்திருக்கலாம். ஆஃப் தி ரெக்கார்ட் பேசுகிற அளவுக்கு ஒரு நேஷனல் மீடியாவிலேருந்து ஓவரால் எல்லா ஹெட்டும் வந்திருப்பாங்களா? ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யாருக்கும் பேசாத ஒருத்தர் நம்ம சேனலில் பேசணும்னு நினைக்கிறாரு, இதை ஒரு வியூஸாக மாற்றலாமே, இதை ஒரு நியூஸாக மாற்றலாமேங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். என்ன நடந்திருந்தாலும் இது வந்து ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தெரியல. விஜய்க்கு கருத்தியலாக பேச தெரியல அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை விஜய்க்கு அரசியல் தெரியல அதனால
ஆஃப் த ரெக்கார்டாக பேசுனாங்க. அதில் ஒருவேளை இன்டர்வியூ எடுத்த இன்டர்வியூ நல்லா இல்லை, ஸ்ட்ராங்கான விஷயங்களை இன்டர்வியூல இல்லை, அதனால பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த 2 விஷயமும் பார்க்க வேணாம். அதாவது நீங்கள் கருத்தியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நபராகவும் அரசியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நபர் கூட ஒரு மீடியாவுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை வெளிப்படுத்த முடியுமாங்கிறத டவுட் தான். இப்போ நம்ம நிறைய பெரிய பெரிய நெறியாளர்களை பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை பார்க்குறோம். அவங்கள உருவாக்குனவங்க பின்னாடி இருப்பாங்க, எனக்கு தெரியும். நிச்சயமா அவங்களோட நாலேஜபிளான பர்சன்ஸ். ஓகேவா? மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், மிகப்பெரிய புகழ்மிக்க ஒருத்தரை நான் நேர்காணல் செஞ்சுருக்கிறேன். அவரை உருவாக்குன ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வர்ற வரைக்கும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கவர். அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரம் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசாமல் இருந்ததை பார்த்துருக்கேன். நிச்சயமா என்னன்னா, நான் வெளியே அறிவாளியே பேசிக்கலாம், ஆனால் என்ன உருவாக்குன அவருக்கு முன்னாடி நான் பேசவே முடியாது. நான் என்னோட அறிவு அவருக்கு தெரியும். கண்டிப்பா புரியுதா? ஆனால் இவரை உருவாக்குன நபரால் கேமராக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜேர்னலிஸ்ட் பலருக்குமே இருக்கு, நமக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான், அது ஒரு ஸ்கில். அதனால நாலேஜ் இல்லை, அரசியல் தெரியல, கருத்தியல ஸ்ட்ராங்கல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதை சொல்வதிலோ அல்லது அதை மீடியாவுக்கு முன்னாடி அதை கேள்விகளை எதிர்கொண்டு திருப்பி ரொம்ப சாதுரியமாக சொல்கிறத ஒரு ஸ்கில். அது குறைவாக இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, மேபி ஒன்று. இன்னொன்று, ஒரு பேட்டி வெளி வந்துச்சுன்னா அந்த எலெக்ஷன் நெருங்குற நேரம் அந்த பேட்டியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தவறுதலாக போயிடுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு அவேராக இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க என்னுடைய கருத்து. அவ்வளோ கான்சியஸெல்லாம் இருந்து நீங்கள் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது. நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சாகணும், இன்டர்வியூகள் கொடுத்தாகணும் இல்லையா? அதில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். ப்ராக்டிஸ் தானே. இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அரசியல் ரீதியான பேட்டியை கொடுத்ததில்லை அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு இப்போ அரசியல் புரிதல் இருந்தால் கூட முதல் இன்டர்வியூ வந்து பயங்கரமாக ஸ்கோர்லாம் பண்ணிட முடியாது. வெகு சிலரால் அது முடியும். இப்போ நீங்கள் கமல் சார் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவர் அன்னைக்கு தேதிக்கு அவர் போடக்கூடிய ட்வீட் தான் இங்கே ஃபுல்லாகவே சேனல் எல்லாம் டிஸ்கஷனே, அதான் டிபேட்டே அதுதான். அப்படி இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்த முதல் இன்டர்வியூ வந்து ரங்கராஜ் பாண்டே கூட கொடுக்குறாரு தந்தி டிவியில். ரங்கராஜ் பாண்டே அப்போ பீக்கில் இருக்கார், வர்ற எந்த கெஸ்ட் வந்தாலும் செய்கிறதுல டாப்பில் இருக்கிறார் அவர். வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரங்கராஜ் பாண்டே கொடுக்குறாருங்க. அது ஒரு போல்ட்னஸ் தானே. ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லுவோம், அந்த போல்ட்னஸ் வரும், பண்ண தான் வரும். ஸோ அதனால இவர் அதை, எனக்கு தெரிஞ்ச என்டிடிவி இது பின்னாடி வந்த தகவல் இதான் நடந்தது, பேட்டி எடுத்தாங்க, இவர் பேட்டி நல்லா வரல அதனால இவர் கொடுக்கலங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியும் ஒரு தகவல் வருது. அல்லது இல்லை சரி பேட்டி தான் வேணாம், ஜஸ்ட் நம்ம ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் ஒன்று பேசிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்தாங்க. ஸோ பேசணும், அதில் சில விஷயங்கள் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ரெண்டுல எது உண்மை நமக்கு தெரியல. ஆனால் ஆஃப் த ரெக்கார்டை பேசினாலும் அது வெளில சொல்லக்கூடாது இல்லை? ஆமாம். எப்போவுமே ஒரு இன்டர்வியூ நடக்கும், ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும், அந்த சந்திப்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ தான் ஆஃப் த ரெக்கார்டை இது வந்து கொஞ்சம் விசித்திரமான எனக்கு முழுக்க ஆஃப் த ரெக்கார்டு. ஆஃப் த ரெக்கார்டு ஒரு பேட்டி, அந்த ஆஃப் த ரெக்கார்டில் முக்கியமான விஷயத்தை மட்டும் வெளியே சொல்றதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு பேட்டின்னு இப்படி ஒரு என்னோட ஜேர்னலிஸ்ட் கேரியர்ல இப்படி ஒரு நிகழ்வை இப்போதான் நம்ம முதல் முறையா இந்திய ஊடகங்களில் முதல் முறையா இப்போதான் ஒரு நிகழ்வை பாக்குறோங்கிறதுனால நமக்கே என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா. ஏன்னா சொல்ற தகவலை நம்ம முழுமையா நம்பி சொல்லிட முடியாது. ஸோ இதெல்லாம் தகவலா தான் வருது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த அணுகுமுறை தவறு. என்டிடிவியை இப்படி இதை அணுகிருக்க வேண்டியது இல்லை. கண்டிப்பா. ஏன்னா ஒரு மீடியாவுக்கு ஒரு அரசியல் தலைவர் நீடு இல்லை, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம நீடு. நாம ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைவரோ பொது வாழ்க்கையில் இருக்க யாரா இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் சரி, அவங்களோட கருத்துக்களை அவங்க சொல்ல வர விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் தான் நம்ம. ஓகேவா? ஸோ அந்த பிரிட்ஜை அவங்க தான் யூஸ் பண்ணணும். பிரிட்ஜ் அப்படி தான் இருக்கும், நீங்க தான் யூஸ் பண்ணணும், நீங்க தான் கடந்து இந்த பக்கம் வரணும். பிரிட்ஜ் அப்படி மூவ் ஆகி அவங்களை தேடிப்போமா? ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர், இந்த கல்ச்சர் தப்பு. இப்போ என்ன பண்ணுவாங்க சார், அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுங்க சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆஃப் தி ரெக்கார்ட் இன்டர்வியூ பத்திரிகையில் பேட்டியாக எழுதிருக்கலாமே. வீடியோ இன்டர்வியூஸ் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையே. நம்ம எழுத்துப்பூர்வமான நேர்காணல் இப்போ விகடனில் படிக்கிறோம், பத்திரிகைகளில் அந்த மாதிரி இன்டர்வியூவாக கூட மேபி வரலாம். இதுக்கப்புறம் இவங்க ஆஃப் தி ரெக்கார்டில் பேசின விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை எடுத்து அவரோட அப்ரூவல் வாங்கி அவங்க வெப்சைட்டில் கூட எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் விசித்திரமான நிகழ்வு தான். ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நேஷனல் மீடியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. சிஎம் வராரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வராரு, மினிஸ்டர்ஸ் வராங்க, எம்பி கனிமொழி வராங்க, கமலஹாசன் உட்பட பல்வேறு அரசியல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வராங்க. எல்லாரும் வரும்பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா நம்பர் 1 லீடர்ஸும் வரும்பொழுதும் தாவேகா பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 லீடர். அவர் வந்திருக்கலாமே, ஏன் தவிர்த்தார்? அப்படி தவிர்த்தார் என்றால் ஏன் அவரை தேடி இந்த மீடியா கான்க்ளேவ் முடிச்சுட்டு ஏன் வேகமாக அவர் வீட்டுக்கு போகணும்?
இப்படி பல்வேறு கேள்விகள். முதல்ல இவங்க அங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல. ஆஃப்டர் ரெக்கார்ட் ஒரு இன்டர்வியூக்கு இவங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தவறு அது. ஓகேவா? ஒருவேளை நான் சொல்வது மாதிரி இன்டர்வியூ தான் போனாங்க, அங்க சரி வரல, அப்ப வேணான்னு சொன்னதுனால மேபி அது அவங்களோட வேற வழி கிடையாது. சரி. நான் அவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க இல்ல சார் இதை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடாம தான் இருப்பேன். கரெக்டா? அது நமக்கே நடந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி நடந்திருந்தா இன்டர்வியூ எடுத்து விஜய் இல்லை இன்டர்வியூ நல்லா வரல போட வேணாம்னு சொல்லி அவங்க அதை தவிர்த்திருந்தாங்கன்னா அவங்க மேலே தவறு இல்லை. வந்துட்டு இன்டர்வியூ போடலன்னா சரி அதையாச்சும் பேசிட்டு போகலான்னு மேபி பண்ணியிருக்கலாம். அப்படி நடந்தால் இன்டர்வியூ மேலே தப்பு இல்லை. அப்படி இல்லாமல் வெறுமனே ஆஃப்டர் ரெக்கார்ட் பேசிட்டு வர்றதுக்கு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா தவறு. ஸோ அதை நம்ம பேசிட்டோம். பட் இவர் இதை ஏன் தவிர்த்தாருன்னா தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்ட்ராக்ஷன் வரல வந்து பேசிட்டு போறேன்னு வந்து சிஎம்ஐயும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் எதிர்கொள்ள தயாரா இல்ல அங்க ஒரே நேரத்தில் நடக்கல. அது ஒரு முழு நாள் நிகழ்வு. அடுத்து வந்துட்டு போயிருக்கு. அதான் சொல்ல வரேன், வந்துட்டு போயிருக்கலாம். அது தவிர்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் தாண்டி தவிர்க்கிறாருன்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் இதில் பார்க்குறேன். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒன்று பிளான் பண்றாங்க. கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, விஜயை ஒரு பெரிய பிம்பமா கிட்டத்தட்ட மோடி மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வரமாட்டாங்க. அப்பப்போ தான் வருவாங்க, மீடியாவை சந்திக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட். அவங்கலாம் நம்பர் 1 லீடரா மாறினதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வரல. ஓகே, அப்படி ஓகே. அதான் சொல்றேன், விஜய் இன்னும் பவருக்கு வரல. இப்பதானே ஸ்டார்டிங் பேஸ்ல இருக்காரு. பேஸ்ல இருக்கும் போதே நீங்க யாரையும் மக்களை போய் சந்திக்கல அப்படின்னா நீங்க லீடரா மாறினா எப்படி சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இல்ல அதான் கேள்வி வரும். நான் சொல்ல வர்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இதை யோசிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். இப்படி யோசிச்சு அவரை புது இடத்துல வரவிடாமலே வச்சிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜியா இது விஜய் கூட இருக்கிற உங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இல்லை விஜயோட ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல. பட் இது யாரோட ஸ்ட்ராட்டஜியா இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. என்னன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும், எனக்கு ஒரு பிம்பம் இருக்கும், விஜய்க்கு ஒரு பிம்பம் இருக்குன்னா உங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய பிம்பத்தை ரெட்டி பார்க்கறது தான் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இயல்பா இருக்கக்கூடிய பிம்பத்தை முழுக்க மாத்தி வேற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறது தப்பு, ஒர்க் அவுட் ஆகாது. விஜய்க்கு இங்க இயல்பா இருக்கக்கூடிய பிம்பம் என்ன தெரியுமா? விஜய் அண்ணா. விஜய் நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம பையன் மாதிரி இருக்கிறான்ல, நம்ம சித்தப்பா மாதிரி இருக்கிறார்ல, நம்ம அண்ணன் மாதிரி இருக்கிறார்லன்னு இருக்கா? ஏன் வந்து இந்த விஜய் அண்ணா, இந்த அண்ணா ஃபீல் இதுக்கு முன்னாடி எந்த நடிகராவது பார்த்துருக்கீங்களா? ரஜினி அண்ணான்னு பெருசா சொல்லி பார்த்துருக்க மாட்டோம், கமல் அண்ணான்னு பார்த்துருக்க மாட்டோம், இவன் விஜய் சார் கூட அண்ணான்னு சொல்லி பெருசா பார்த்துருப்போமான்னு தெரியல. இருந்திருக்கலாம், பெருசா இல்ல. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அண்ணா. இப்ப அஜித் அண்ணான்னு சொல்றோமா? இல்ல, அஜித் தலை தான் இல்லையா, விஜயகாந்த் கேப்டன் தான். ஸோ விஜய் அண்ணாங்கிற ஒரு இமேஜ் வந்து விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. என்னன்னா தங்கள் வீட்டில் ஒருத்தர் அவரை பார்க்குறாங்க, அந்த கனெக்ட் ரொம்ப பெருசு. விஜய் ஒன்று சொன்னார் தெரியுமா, முதல் மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ செகண்ட் மீட்டிங்லையோ, நீங்கள் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் மக்களோட வீட்டில் போகணும். நான் ஆல்ரெடி மக்களோட வீட்டில் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன். உண்மை, ஆல்ரெடி இவர் அங்கே கனெக்டட். அப்போ அந்த கனெக்ட் அதிகமாக்குற ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். நம்ம அண்ணா, விஜய் அண்ணா அப்படி நினைக்கும் போது விஜய் அண்ணன் மாதிரி வந்து நின்னாரு வச்சுக்கோங்களேன் களத்துல. ஆனா விஜய அந்நியப்படுத்துவதற்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி விஜயை அந்நியப்படுத்துது. அவருக்கு இருந்த இமேஜை இன்னும் டீப்பா, அந்த கனெக்டடை இன்னும் டீப்பா கொண்டு போயிருக்கணும். விஜய் வந்து நின்று இருக்கணும். விஜய் ரொம்ப இயல்பா எளிதா அணுகக்கூடிய ஆளா இருந்திருக்கணும். எம்ஜிஆர் மாதிரி இருந்திருக்கணும். எம்ஜிஆர்லாம் கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே வண்டியை நிப்பாட்டி ஓரமா நிப்பாட்டி சொல்லி அப்படியே இறங்கி போய் மக்கள்கிட்ட பேசிட்டு வருவாராம். வந்தா கூட்டம் வந்துருன்னா நீங்க சொல்லிட்டு வந்தாதாங்க கூட்டம் வரும். விஜய் இப்ப கூட்டத்துக்கு போறாருல, அதுக்கு தானே கூட்டம் வருது. இப்ப விஜய் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி அங்க போறாருல, அவரோட இன்னொரு அப்பெல்லாம் கூட்டம் வருதா? இல்ல விஜய் வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூக்கு போனார்ல, அங்க கூட்டம் வந்துச்சா? அனிதா வீட்டுக்கு போனால கூட்டம் வந்துச்சா? சொல்லாம போனா கூட்டம் வராதுங்க, சொல்லிட்டு போனா கூட்டம் வரும். அது கூட்டம் வரும்னா சொல்லாம போனா கூட்டம் வரும். அப்ப ரொம்ப அழகா அதை உடைக்கணும். அஸ் அ பர்சனா நான் இறங்கி போறேன், ஒரு கடையில ஷாப்பிங் போடுங்கிற உரிமை, அதுக்கு நான் போலீஸ் அனுமதி வாங்கணுமா? இல்ல, கிடையாது இல்ல. அப்ப ரொம்ப இயல்பா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அப்படி கூட பண்ண வேணாம். ஒண்ணு அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சில விஷயங்களை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா களத்துல தொடர்ந்து இறங்கி வேலை செஞ்சிருக்கணும். இதுதான் விஜயோட அந்த கனெக்ட் இன்னும் அதிகமாக்கிருக்கும். இவங்க ஸ்ட்ராட்டஜியா இல்ல சார், சும்மாலாம் வந்து பேசக்கூடாது, நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி வரணும், ஒரு ஈவென்ட் மாதிரி வரணும், பேசணும், போகணும், அதை வந்து ஒரு வாரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணணும் மீடியா. இவங்க சுற்றுப்பயணமே அப்படிதானே பிளான் பண்ணாங்க. சுற்றுப்பயணம் எல்லாம் டெய்லி போயிட்டு இவங்க வாரத்தில் ஒரு நாள் தானே 2 நாள் தானே பிளான் பண்ணாங்க. அதனால தானே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தது. ஒரு மாவட்டத்தில் ஒரு இடம், ஒரு மாவட்டத்துக்கு 6 தொகுதி இருக்கு. நீங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு போயினா 6 தொகுதிக்காரன்னு வர்றாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. நீங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு நாள் ஃபுல்லா செலக்ட் பண்ணி 2 நாளா செலக்ட் பண்ணி 2 மாவட்டத்துக்கும் 6 ஒரு தொகுதிக்கு ஒரு பாயிண்ட் நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கூட்டத்தோட எண்ணிக்கை கொஞ்சமாச்சு குறைஞ்சு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, ஒழுங்கு அந்த சுற்றுப்பயணம் போயிருக்கும். ஸோ அங்கேயுமே இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கூட்டம் வரணும், போனாலே ஒரு மாசு வரணும், எப்போவாதான் வரணும் அப்படி நினைக்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி அரசியலுக்கு பொருந்தில்லை. விஜய் நீங்க சொன்ன ரொம்ப கரெக்ட், அந்நியப்படுத்துற ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. விஜய் நமக்கு கனெக்ட் தான் வேணும். நமக்கு என்னங்க பிரச்சனை? விஜய் வந்தா சந்தோஷம் தானே, நம்ம என்ன வரக்கூடாதுன்னு நினைக்காது சொன்னோமா? வாங்க சார், வாங்க, பீப்புளோட நேரடியா வந்து களத்துல வந்து நில்லுங்க, எங்களோட கனெக்டா இருங்க, சும்மா அங்கேயே உட்கார்ந்து. அதனால தானே இன்னைக்கு ஏடிஎம்கே உங்களை பணியூர் பண்ணையாருன்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் அப்போ சரி,
நீங்கள் அந்த மாதிரி தான் வர மாட்டீங்க. இன்னும் கான்க்ளேவ் பண்ண கூட்டம் வந்துருமா? கான்க்ளேவ் நடக்க முன்னாடி இப்படி ஒரு கான்க்ளேவ் நடக்க நமக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. மீடியா பர்சன்ஸ்க்கு தெரியும், விட்டுருங்க. மற்றபடி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அங்கே போயிட்டு பேசிட்டு வந்திருக்க வேண்டியது. இப்போ இண்டோர் கூட்டங்கள்லாம் நடத்துறாருல, அப்படியே சுற்றி இப்போ அவரே கட்சி இப்போ செயல் வீரர் கூட்டம் நடத்துறாரு, அவரோட கட்சி கூட்டம் நடத்துறாருல, அப்படியே சுற்றி 5 லட்சம் பேர் சூழ்ந்துடுறாங்களா? அதெல்லாம் முன்னாடியே தெரியுது தானே? நாளைக்கு கூட்டம் நடக்க போது முன்னாடியே தெரியுது இல்லை? போய் கூட்டிட்டாங்களா? இல்லை. அதனால அப்படியெல்லாம் கூட மாட்டாங்க. நீங்கள் மக்களை சந்திக்க வந்தால் தான் கூடுவாங்க, அதுவும் சொல்லிட்டு வந்தால் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெருசாக தப்பு பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்துட்டே இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடம் இதை பார்க்கலாம். இதெல்லாம் வரமாட்டேன். சிஎம் பேசுகிறாரு, உதயநிதியும் பேசுகிறாரு, கமலும் பேசுகிறாரு, கனிமொழியும் பேசுகிறாங்க, அன்பில் மகேஷ். அதில் நான் ஒன்றா நான் வேற அப்படி நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு. அது என்னன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்டிடிவியில் எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க? ஏன் இங்கே இருக்க ஒரு மீடியாவை சந்திக்க வேண்டியதானே? என்டிடிவியில் பேட்டி கொடுத்து நேஷனல் லீடர் ஆகிறதுக்கா? நீங்கள் இங்கே ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு பெரிய லீடர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் லெவலில் பெரிய லீடராக மாறிடுவீங்க. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது, புரியுதா? பேட்டின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம என்டிடிவி கூப்பிட்டு பேசும் அப்படி நினைக்கிறது இருக்குல்ல, வேணான்றேன் நான். அவங்க ஸ்ட்ராட்டஜி அது சரின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்றேன் நான். ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து களத்தில் இல்லைங்க, இங்கே இருக்க மீடியாக்களை சந்திங்க. வளன் என்ன ஒரு பேட்டி எடுக்க நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்ல போகிறீங்களா? இன்னொரு விஷயம், நம்ம வந்து இங்கே பேட்டிகள் எல்லாமே மீடியா இப்போ நம்ம ஒரு இஷ்யூ பேஸ்டாக ஒரு பேட்டி எடுக்கிறது வேற, இல்லை ஜென்ரலாக ஒரு பர்சனாலிட்டியை பேட்டி எடுக்கிறது வேற. இப்போ உங்கள் கட்சி சார்பாக விஜய் கட்சியோ அதிமுக திமுக ஒரு கட்சி சார்பாக ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு, ஒரு பெரிய தவறுதான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இல்லை ஒரு தவறுதான ஒரு ஸ்டாண்டுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஒரு பர்சனாலிட்டி இன்டர்வியூ எடுக்கணும்னு விரும்புகிறோம், வாங்க வந்து இன்டர்வியூ எடுங்கன்னா அந்த இன்டர்வியூ டோட்டலாக வேறு, அது கொஞ்சம் சாஃப்ட் டோனில் தான் இருக்கும். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும். என்ன போயிட்டு மெதுவாக பேசிட்டு வரேன்னா அது நார்மலாக ஒரு இன்டர்வியூ தான், அந்த இன்டர்வியூ மெதுவாக தான் இருக்கும். அதே நேரம் அவர் ஒரு இஷ்யூ பேஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ எடுக்க போனால் அந்த இன்டர்வியூ வேறு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் இன்டர்வியூஸ் எடுக்க வரவங்க நேரடி அவங்களை கடிச்சு குதிர வரப்போகிறது இல்லை. இப்போ விஜய் இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா, விஜய்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா என்ன டாபிக் பேச போகிறோம், என்ன விஷயம்லாம் பேச போகிறோம்னு சொல்லி கேட்டு தான் அது எல்லாரும் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸ் வாங்குறது இல்லை, என்ன டாபிக் பேச போகணும் முன்னாடியே கேட்குறாங்க, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம், சரி ஓகே அப்படின்னு ரெடியாகி வராங்க, இல்லை ரெடியாகாமல் வராங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால் மீடியாங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது. ஒன்று இன்னொன்று, நீங்கள் நார்மலாகவே ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இன்டர்வியூ கொடுத்து தம்பி அந்த பாட்டு மட்டும் வேணாம் அப்படின்னா சரி சார் ஓகே தூக்கிடலாம் தான் சொல்ல போகிறோம். ஆமாம், ஏற்கனவே சன் டிவிக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காருல, நெல்சன் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் ரொம்ப அழகா சூப்பராக பேசியிருந்தாரு. அப்போ அதே மாதிரியான ஒரு பாணியை தான் அவர் என்டிடிவிக்கோ அல்லது வாட்டவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேனலுக்கோ அவர் விஜய் நினைச்சா இன்டர்வியூ கொடுக்க முடியும். எதுக்கு போறீங்கன்ற நான் முதல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சேனலே கொடுங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய சன் டிவிக்கோ கொடுங்க, இல்லை சன் டிவி கொடுக்க முடியாது திமுக சேனல் சொல்லிடுவீங்க, இங்க இருக்க நியூஸ் 8 கொடுங்க, இல்லை புதிய தலைமுறைக்கு கொடுங்க, இல்லை நியூஸ் 7 கொடுங்க, எந்த சேனலுக்கு வேணா கொடுங்க, இல்லை டிஜிட்டல் இருக்கக்கூடிய கலாட்டா கொடுங்க, பிகின் நியூஸ் கொடுங்க, பெரிய சேனல் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ கொடுங்க, இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து இவர் நம்மளை இன்டர்வியூ எடுத்தால் நல்லா இருக்கும்னு, விஷன் எடுத்தால் நல்லா இருக்குன்னு விஷனை கொடுங்க, இல்லை ஆவுடைய பண்ணி எடுத்தால் நல்லா இருக்குன்னு ஆவுடைய பண்ணி கொடுங்க, கோபிநாத் எடுத்தால் நல்லா இருக்கும் கோபிநாத் கொடுங்க, யாருக்கு வேணா கொடுங்க, வந்து சந்திங்க, முதல்ல பேசுங்க. இதெல்லாம் ஏன் விலகிட்டே இருக்கீங்க? கொஸ்டின்ஸ் வாங்கி பேசுவீங்களோ, இல்லை கொஸ்டின்ஸை சொல்லிட்டு எடிட் பண்ண என்ன வேணால் நடக்கட்டும், இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? முதல்ல உட்காந்து கொடுங்க. சரி, என்டிடிவி தான் கூப்பிட்டீங்க, அதுலேயாச்சும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாமே. எனிவேஸ் என்டிடிவி கூப்பிட்டாச்சு, அந்த நோக்கம் அதுவாக தான் இருந்திருக்கும். ஆமாம், அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதை ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கலாமே. அது ஏன் இவ்வளோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்களா, இல்லை ஸ்ட்ராட்டஜியை பார்த்து அது சொதப்புதான்னு தெரியல. பட் எப்படி பார்த்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க அந்நியப்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி செய்யக்கூடாது, விஜய் டீப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் விஜய் இன்டர்வியூவே கொடுக்கல அப்படின்னா அதோட பார்வை வேற. ஆமாம், ஒருவேளை விஜய்க்கு பேசுறதுல ஏதாவது தயக்கம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். சமீபத்தில் பீஸ்ட் படத்துக்காக விஜய் கொடுத்த இன்டர்வியூ நல்லா இருந்தது. அப்போ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இந்த இன்டர்வியூல. மோடி அக்ஷய்குமார் இன்டர்வியூ எடுக்கல, உங்களுக்கு பிடித்த மாம்பழம் என்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்கலையா? இப்போ நம்மளே எலெக்ஷன் டைமில் என்ன இன்டர்வியூ எடுக்கிறோம்? இப்போ நானே எலெக்ஷன் டைமில் இன்டர்வியூ எடுக்கும்போது எலெக்ஷன் டைம்லனா அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. ஐயோ இன்டர்வியூ தரமாட்டாங்க, இல்லை வேணாம் விஷன் வேணாம் அப்படின்றாங்க, அவர் ஏட உடம்பு ஏதாவது கேட்டுருவார் அப்படின்றாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நார்மலாக ஒரு இன்டர்வியூ, சரி அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியலாக எதுவும் வேணாம், நார்மலாக அவனுக்கு கிடையாது. எலெக்ஷன் அவங்க கன்சர்ன் நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் நேரம் ஏதாச்சும் தப்பாக பேசி அது அவங்களுக்கு ஒரு அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பாங்க போது நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லாம் சேர்த்தா ஜேர்னலிசம், எல்லா நேரம் நான் புரட்சி செய்வேன்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அது இஷ்யூ பேஸ்ட் இஷ்யூ. ஒரு பெரிய பிரச்சனையை தவறு செஞ்சிருக்காங்க, அப்போ போயிட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிருக்க முடியாது, அது வேற. பட் நார்மலாக ஒரு இன்டர்வியூ வரோம் எலெக்ஷன் டைம்லன்னு சொல்லும்போது அது சாஃப்டாக தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அவங்கள உட்காந்து சாப்பிட்றோம், அவங்கள உட்காந்து டீ குடிக்கிறோம், அவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறோம், அவங்க ஃபேமிலியை உட்கார வச்சு பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல. இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் வேலையை, இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன். ஓகே, ஸோ இது அப்படி தான் இருக்கும். அதனால இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஒன்றும் யாரும் உங்களை வந்து பிராண்டர போகிறது இல்லை. ஸோ முன்னாடியே சொல்லி அழகாக பேட்டிகளை கொடுக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இது முதல் துவக்கமா யோசிச்சிருப்பாரு. ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒன்று பின்னாடி ஒரு சொதப்பல் நடந்திருக்குங்க மட்டும் தெரியுது. சும்மா ஆஃப்டர் ரெக்கார்ட் இன்டர்வியூக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்த தகவல் அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் தெரியல, நம்ம தெரியாமல் நம்ம உறுதியாக 100% உறுதியாக சொல்ல முடியாது. பட் அடுத்தடுத்து கொடுப்பாரு நம்புவோம். அடுத்தடுத்து கொடுக்கும்போது நீங்கள் சேட்டலைட் சேனல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். டிஜிட்டலில் கொடுக்காத எங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆனால் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி யூடியூப் சேனல், அது தமிழ்நாடு மீடியாவாக இருந்தால் நேஷனல் மீடியாவாக இருந்தால் எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி வியூஸ்க்காக தான் ஓடுறாங்க, ஒரு விதமான கவர்ச்சியை நோக்கி தான் ஓடுறாங்க அப்படிங்கிற பிம்பம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி தானே? இல்லை, உங்களுக்கு 2 விதமாக பார்க்கலாம். இதை எல்லா காலத்தையும் கவர்ச்சி பின்னாடி ஓடிட்டு தான் இருக்காங்க. கவர்ச்சிங்கிறது நம்ம இது விஜய்ங்கிறதுனால அது கவர்ச்சிங்கிற வார்த்தை சொல்கிறோம். யாருக்கு வியூஸ் அதிகமாக அவங்கள இன்டர்வியூ எடுப்போம் இல்லையா? இப்போ நம்ம நிறைய பேரை இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கோமே, அப்படியே உலகத்தின் மிகச்சிறந்த கருத்துக்களை அவங்க சொல்கிறதுக்காக எடுத்தோம். அவங்களுக்கு ஒரு வியூஸ் இருக்குது, அவங்கள நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு ஒரு வியூஸ் இருக்குது. அந்த வியூஸை இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்குது. எண்ட் ஆஃப் த்ரீ இங்கே பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. வருமானம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியுமா? இல்லை நான் ஒரு சேனல் நடத்த முடியுமா? இல்லை பெரிய சேனல்ஸ் தான் அவங்க சேனல் ரன் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ வியூஸ் ஒன்று இருக்குது. அப்போ யாருக்கு வியூஸ் இருக்கோ, யாருக்கு அதிகமாக மக்கள், யாருக்கு டிஆர்பி இருக்கோ அவங்க பின்னாடி போவாங்க. விஜய் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு ஒரு பெரிய டிஆர்பி இருக்குது, வியூஸ் இருக்குன்னு சொல்லும்போது அவருடைய செய்திகளை போடுறதுல கூடுதல் கவனம் செலுத்த தான் செய்வாங்க. வெளியிருந்து சொல்கிறவங்க என்ன வேணால் கருத்து சொல்லலாம். நம்ம மீடியா பேசினா நம்ம உட்காந்துட்டு இவர்கள் பின்னாடி ஓடி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா யதார்த்தம் என்ன நமக்கு தெரியும்ல. ஒரு சேனலை ரன் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எத்தனை சேனல் லாபத்தில் போகுது? என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு வர அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நியூஸ் சேனல் வர்றதும் கிடையாது முதல்ல. கரெக்டாக? ஸோ எல்லாம் பார்த்துது. அப்போது வரக்கூடிய டிஆர்பி வச்சு தான் விளம்பரங்கள் அல்லது அதை அந்த நியூஸில் போடக்கூடியதை அப்படியே சேனலில் போட அப்படியே யூடியூப்லேயும் போடுறாங்க. அதில் ஒரு வியூஸ் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒரு 50% கொஞ்சம் அந்த ரீதியாக இருக்க தான் செய்வாங்க. இன்னொரு 50% தான் இங்கே பண்ண முடியும். நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் 100% சர்வீஸ் மைண்டடாகவும் அல்லது ஒரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட்லேயும் ஒரு சேனலில் ஒரு மீடியாவை ஒரு வியாபாரத்தை நீங்கள் நடத்திட முடியாது. அட் த சேம் டைம் 100% முழுக்க வியாபாரம் போயிடக்கூடாதுங்கிறது தான். 50-50 தான் நீங்கள் அதுதாங்க எதார்த்தம். 50-50 தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதை பெரிய ஒரு குற்றச்சாட்டை நான் பார்க்க விரும்பல. அன்லெஸ் நீங்கள் ஒரு மீடியா காசு கொடுத்து நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதே செய்கிறது தான் எப்படி நம்ம யோசிக்கணுமே தாண்டி, மற்றபடி இயல்பாக இது நடக்கிற விஷயம் தான். ஒரு பெரிய இதற்காக எல்லாம் சிலுவையில் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் அடுத்து என்ன ஆவார்? அடுத்து என்ன செய்ய போகிறார்? எப்படி இந்த ஊடகங்களை மீடியாக்களையும் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல ஃபைனலாக இருக்குல்ல. எனக்கு அவர் மீடியாவை எதிர்கொள்வாருங்கிறது எனக்கு தெரியல. அவர் எதிர்கொள்ள மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கடைசி வரை மோடி மாதிரி மீடியாவை எதிர்கொள்ளாமலே இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். மோடி குஜராத் முதலமைச்சர்னு 2014 அவர் பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தவர்னு இங்கே இருக்க பலருக்கும் தெரியாது. கரெக்டா? அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க? அவர் ஒரு படித்தவர், ஒரு மேதாவி, ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அவர் அரசியலை கரைத்து குடித்தவர், அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பெர்செப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகேவா? இப்போ விஜயே இன்னைக்கு தாவேக்கான்னு ஒன்று இல்லாமல் விஜய் காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு. அவர் பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பிஜேபியில் சேர்றாரு, அவர் தான் பிஜேபியோட பிரதமர் வேட்பாளர்னா இன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவரை வேற மாதிரி கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் ஆல்ரெடி விஜய் நோன் பர்சன், எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அப்போ அவருக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இமேஜ் தான் பெருசாகணும். புதுசாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மோடிக்கு அவர் ஒரு கட்டத்தில் மேலே மீடியாவை மொத்தமாக ஒதுக்குறாரு அப்படின்னா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒதுக்குறாரு. ஜெயலலிதா ஆல்ரெடி ப்ரூவன் லீடர் ஆனதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஓகேவா? பட் டிஎம்கே அதை பண்ணுறதில்ல, எப்போவுமே அவங்க தொடர்பில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 5 வருடத்தில் நீங்கள் முக ஸ்டாலின் எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னா குறைவு தான். ப்ரெஸ்ஸை எத்தனை சந்திச்சிருக்காங்கன்னா குறைவு தான். ஆனால் என்னன்னா அது தெரியாதவனும் அடுத்த கட்ட மினிஸ்டர்ஸும் ஸ்போக்ஸ் பர்சனும் மீடியாவை சந்திச்சே இருப்பாங்க, பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் சிஎம் தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே அடுத்த கட்ட பர்சன்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக மீடியா ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாங்களாங்கிறது இல்லைங்கிறதுனால விஜய் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விஜய் மீடியாவை சந்திக்கவே வேணாம். ஆனால் விஜய்க்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியவங்க ரெகுலராக எல்லா இஷ்யூக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேள்வியே வராது. கண்டிப்பாக ஒரு கட்சி எதிர்கொள்ளுதா இல்லையாங்கிற தலைவர் தான் எல்லாத்துக்கும் எதிர்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா? ஸோ அதுவும் நிகழாத போது விஜய் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாவை எதிர்கொள்ளணும். இன்டர்வியூலாம் ரெண்டாவது, முதல்ல ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். அதுதான் ஏன்னா எல்லா நிகழ்வுக்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குற ஆள், யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்குற ஆளோ இல்லை சேனல் இன்டர்வியூ கொடுக்குற ஆளோ கிடையாது. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்,
எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம், ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். நிச்சயமா. ஒரு கட்சி தலைவர் இப்போ சீமானை பாருங்க, நீங்கள் சீமான் மேலே 1000 குறை சொல்லுங்க, அவர் தினசரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார். அண்ணாமலை தமிழ்நாடு தலைவராக இருக்கும்போது தினசரி ப்ரெஸ்ஸை சந்திச்சார். திருமாவளவன் இத்தனை வருஷம் அரசியல் அவர் தினசரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார். டிடிவி எல்லா காலகட்டம் அந்தந்த காலகட்டங்களில் அவர் பற்றின செய்திகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அவர் மீடியாவை சந்திக்கிறார். எடப்பாடி என்ன மிகச்சிறந்த பேச்சாளரா? இங்கே நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே பேச்சில் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்க. எல்லாமே இங்கே அந்த அண்ணா, கலைஞர் ஆகலாம், ஜெயலலிதா அவர்கள் ஆகலாம், எல்லாருமே பேச்சில் வந்து வசியம் பண்ணவங்க. கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை நம்ம பார்த்துருக்கும் போது, நம்ம ஊரில் வந்து ஒரு சிஎம் வந்து பெரிய பேச்சாளர் கிடையாது, ரொம்ப கலோக்கியலாக பேசுகிறவர், ஒரு நாட்டு நடப்பில் வட்டார மொழியில் பேசுகிறவர் தான். அவர் என்ன தயங்குறாரா? அவர் தப்பாக பேசுகிறாரு, சரியாக பேசுகிறாரு, ஆனால் மீடியாவை சந்திக்கிறார்ல, எங்க இதெல்லாம் தவறுங்க அப்படின்னு கூட சொல்கிறார்ல. விஜயகாந்த் வட்டார மொழியில் பேசுகிறவர் தான், அவர் வந்து மீடியாவை திட்டிருந்தா கூட மீடியாவை சந்திச்சார்ல. அப்போ மீடியாவை சந்திக்கிறதுல, ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் இந்த இஷ்யூவில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன, டிவிக்கோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும். ஸோ பட் அதெல்லாம் நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரியல, நிகழுமான்னு தெரியல. பட் எலெக்ஷன் டைமில் எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. 2.5 மாதத்தில் என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 4 முக்கியமான சேனலில் முக்கியமான முகங்களோட நேர்காணல்கள் இருக்கும். ஒரு 1 hour இன்டர்வியூ, நீங்கள் நெல்சன் கூட பேசின மாதிரி ஒரு 1 hour இன்டர்வியூ டிசைன். இப்போ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்க எல்லா முக்கியமான சேனல்ஸ்லையும். அந்த மாதிரி அவங்களோட ஒரு ட்ராவல் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒரு சிட் இன்டர்வியூ ஒரு 1 hour டீட்டெயிலாக சுமூகமான ஒரு இன்டர்வியூ ஒரு 4-5 சேனலில் வரலாம். அதில் 2 நேஷனல் மீடியாவும் 3 தமிழ் மீடியாஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் அதிகபட்சமாக ஒரு மீடியாவை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே அதிகபட்சமாக தான் தோணுது. அதையும் பண்ணுவாரான்னு தெரில, பட் அதை பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. பட் இதெல்லாம் தாண்டியும் மீடியாவை சந்திக்காமல் களத்துக்கு அதிகமாக வராமல் கூட மக்கள் அவர் மேலே அன்பாக இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்பை இவர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இன்னும் கனெக்டடானா இன்னும் எந்த அளவுக்கு அந்த அன்பு இன்னும் எவ்வளோ அதிகமாகுன்னு பாருங்கள். அவருக்கு இருக்க அன்பு இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் குறையாமல் இருக்குது. அப்போ இவர் இன்னும் ஆக்டிவாக இருந்தால், இன்னும் மக்களை சந்திச்சா, இன்னும் பேட்டிகள் கொடுத்தா, இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திச்சா, எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணால் அந்த அன்பு இன்னும் எவ்வளோ மிகுதியாகும் பாருங்கள். அந்த அன்பு இன்னும் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஒரு மக்கள் மனசில் பரிணாமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கிரியேட் பண்ணும். அந்த விஷயத்துல விஜய் கொஞ்சம் அந்த விஷயத்தை ஏன் மிஸ் பண்றாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜினால மிஸ் பண்றாங்க. நான் அதெல்லாம் திரும்ப சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. அந்நியப்படுத்தாதீங்க விஜய, அல்லது விஜயே அந்நியப்படுற மாதிரி போய் நிற்காதீங்க. கனெக்டடாக வாங்க, ரூட்டடாக வாங்க. நீங்கள் ரூட்டடாக கனெக்டடாக இருக்கீங்க. ஏபிசி எல்லா சென்டர்லையும் உங்களை பிடிக்கும். இப்போ இந்த நடிகருக்கு ஏல தான் ஆதரவு அதிகம், சியில் கிடையாதுங்க மாதிரி அப்படி கிடையாது. விஜய்க்கு ஏபிசி 3 சென்டர்லையுமே அவருக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. விஜய் அண்ணான்னு பார்க்குறாங்கன்னா அப்போ விஜய் வாங்க, வந்து நில்லுங்க. NDTV எல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, வந்து நம்ம ஒரு சேனலுக்கு கொடுங்க. அப்படிதான் சொல்கிறேன். ரொம்ப அந்த NDTV கான்க்ளேவ் வச்சு விஜய் சுற்றி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆரம்பிச்சிருக்கோம். விஜயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு நம்மளால் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.